ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சமான, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடித்தமான சம்மர் ஸ்பெஷல் குல்ஃபியை செய்வது எப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோக்காக நான் ஒரு 1/2 லிட்டர் பால், க்ரீமியான பால் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் 1.5 லிட்டர் பாலில் இல்லை 2 லிட்டர் பாலில் செஞ்சால் தான் நம்ம உங்களுக்கு நல்ல திருப்தியான முறையில் சாப்பிட முடியும். அதனால் நான் சொல்கிறேன், அதனால் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமான பால் வாங்கி செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த க்ரீமி பால் வந்து ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா காய வைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு திக்கான பாலில் தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பால் நல்லா கொதிச்சிருச்சு. சைடில் ஓரங்களில் வரக்கூடிய அந்த பாலாடைகளை உள்ளே எடுத்து விட்டு காய்ச்சுங்க. இப்போ நம்ம வந்து நான் இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் பவுட்ரு தான். இது எல்லா ஊருங்கள்லேயும் எல்லா கடைகள்லையுமே கண்டிப்பாக கிடைக்கும். இது கிடைக்கல, இது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக போட்டுதே ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் வந்து சும்மா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் அதிகரிக்கும், கொஞ்சம் இன்னும் க்ரீமியாக வரும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த பால் பவுட்ரு போடுறேன். உங்களுக்கு பிடிக்கல, கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பால் பவுட்ரு போட்டதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, இப்போது இதுக்கு தேவையான சர்க்கரை போடுறேன். நம்ம சுகரு, வெள்ளை சுகரு தான் நம்ம போட போகிறோம். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கண்டன்ஸ் மில்க் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அது கண்டன்ஸ் மில்க் சேர்க்கலை, சர்க்கரை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக தான் நான் வந்து இந்த பால் பவுட்ரு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா நம்ம கிளறிக்கலாம். நல்லா கரண்டியை வச்சு நல்லா இது பண்ணோம்னா கொதிச்சுக்கிட்டே நல்லா க்ரீமியாகவும் அந்த சர்க்கரையும் கரையும். இப்போ இதில் இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அதுதான் முக்கியமான பொருள். என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோம்மேடாக செஞ்சு வச்சுருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அந்த பவுட்ரு வந்து கடைகளில் கண்டிப்பாக எல்லா ஊர்லேயுமே எல்லா சின்ன கடைகளில் கூட அந்த பவுட்ரு கிடைக்கிது. அது என்ன பவுட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த குல்ஃபியஸ்க்கு முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் தான். அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதாம் மில்க் பவுட்ரு தான். அந்த பாதாம் மிக்ஸ் பவுட்ரு வந்து எல்லா விதமான கடைகளையும் உங்களுக்கே தெரியும். எல்லா கடைகள்லையுமே 10 ரூபா பாக்கெட்லேருந்து கிடைக்கிது. அந்த பவுடர் தான் நானுமே வந்து இப்போ எங்கள் வீட்லேயுமே நான் செஞ்சு வைக்கல, கடையில் தான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த பாதாம் மிக்ஸ் பவுட்ரு, அந்த பாதாம் பவுட்ரு போட்டால் தான் நம்மளுக்கு அந்த குல்ஃபியஸ் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஹோம்மேடாக நீங்கள் வீட்டில் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாமே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்க அதை மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ இந்த பாக்கெட்டு நேரடியாகவே நான் கடையில் வாங்கி போட்டிருக்கேன். நான் வந்து 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். 10 ரூபா பாக்கெட்டு 2 பாக்கெட் வந்து பாதாம் மிக்ஸ் பவுடருன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அதில் தான் 2 பாக்கெட் வாங்கி நான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அந்த பவுடரில் வந்து குங்குமப்பூ சேர்த்துருப்பாங்க. அதனால் கொஞ்சம் எல்லோ கலரில் வந்திருக்கு இல்லையா. இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த பவுட்ரு போட்ட பின்னாடி நல்லா கொதிக்கட்டும். ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆடைங்களை எடுத்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஓரளவுக்கு திக்காயிருச்சு பால். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், முன்னே ஊற்றிக்கிட்டு இருந்தப்போ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்தில் நம்ம இதை எடுத்து நம்ம நல்லா ஆற வச்சிடணும். சுத்தமாக நல்லா ஆறிடணும். கொஞ்சம் கூட லேசாக கூட சூடு இருக்கக்கூடாது. இப்போ நல்லா ஆறிடுச்சு, நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வாங்கியிருந்த ஐஸ் மோல்டில் நான் ஊற்ற போகிறேன். நீங்கள் வீடியோவில் முன்னே ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. மீஷோவில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த மோல்டில் தான் நான் ஊற்றிருக்கேன். நான் வந்து 12 இருந்தது, இப்போ 6 இதில் தான் 6 இதில் தான் மோல்டில் தான் ஊற்ற முடியும். அந்த 6லேயும் ஊற்றி வச்சுட்டேன். உங்கள்கிட்ட இந்த மோல்டு இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது, நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல்லே வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளரில் குல்ஃபியை செய்வது எப்படி அப்படின்றத நான் போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மோல்டு இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ்லேயே நீங்கள் ஊற்றி இதே மாதிரி ப்ரீஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஊற்றியாச்சு, நம்ம இதை ப்ரீஸ் பண்ணிடலாம். ஒரு 6 மணி நேரத்தில் வைக்கலாம். 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஒவ்வொருத்தவங்களோட ஃப்ரிட்ஜை பொறுத்து இருக்குது. கம்மியாக இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜாக இருந்துச்சுன்னா ஒரு 8 மணி நேரம் வைங்க. நல்ல கூலிங்காக இருக்கும் எங்கள் ஃப்ரிட்ஜு அப்படின்னாக்கா 6 மணி நேரம் போதும். இப்போ நம்ம வந்து ப்ரீசரில் வச்சுட்டு நம்ம ஒரு 6 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத. இந்த குல்ஃபி ஐஸை வந்து நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்காமல் நம்மளே ஒரு 1/2 லிட்டர் பால் 1 லிட்டர் பால் வாங்கி நம்ம கையாலே நம்ம செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு
கொடுத்தோன்னா ரொம்ப விருப்பமாகவும் சாப்பிட்லாம், நம்ம சந்தோஷமாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற திருப்தியும் இருக்கும். இப்போ நம்ம 6 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத. இப்போ பாருங்கள் எவ்வளவு கூலிங்காக இருக்குன்னு, அந்த ஐஸ் நல்லா படிஞ்சிருக்கு பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா கூலிங்காக இருக்குது, நல்லா வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போ எடுத்து பார்ப்போம். இப்போ நீங்கள் டம்ளரில் செஞ்சாலும் சரி, இந்த மோல்டில் செஞ்சாலும் சரி, உடனே எடுத்து உருவி பார்க்கக்கூடாது. அது வந்து கையோடு வந்துடும். ஏன்னா ஐஸ் வந்து கொஞ்சமாக அது லேசாவது நம்ம சூடு காட்டிட்டு தான் எடுக்கணும். இப்படி கைகளில் உரசிட்டு, அப்படி இல்லைன்னா அப்படியும் வரல, லேசாக அசைச்சு பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. இப்போ நான் வந்து ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி தண்ணியை வச்சுட்டு உள்ளே விட்டு எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்துடும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் அப்படியே பிச்சுக்கிட்டு வந்தாலும் சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து தண்ணிக்குள்ளே முக்கிட்டு எடுத்திங்கன்னா இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இதை காமிச்சாக்க நீங்கள் கடையில் வாங்கினது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அப்படி இருக்குது, சூப்பரான ஒரு இதில் வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப எச்சி ஊறுது, நம்மளுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த சம்மருக்கு ஈஸியான முறையில் உங்கள் வீட்டில் 2 பொருளை வச்சு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசந்துங்க. இந்த சம்மரை வந்து நம்ம ஈடு செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பரான குல்ஃபி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளில் இதே மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.